ஆண்டின் பொதுக்காலம் 28வது வாரம் வெள்ளிக்கிழமை. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 12 அருள்வாக்குகள் 1 தொடக்கம் 7 வரை. இன்றைய முதல் வசனம். சில நாட்களுக்கு முன்னால் ஒருவரை பார்க்க கூட்ட நெரிசலில் 41 பேர் இறந்தார்களே, அந்த நிகழ்வை எனக்கு நினைவுபடுத்துகிறது. இன்றைய முதல் வசனம் இவ்வாறு செல்கிறது: ஒருவரை ஒருவர் மிதிக்கும் அளவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்திருந்த போது இயேசு பேசத் தொடங்கினார். இயேசுவை பார்க்க வந்த கூட்டமும், இதோ 41 பேர் இறந்தார்களே, அந்த கூட்டமும் எந்த நோக்கத்திற்காக வந்தது என்பது வித்தியாசப்படுகிறது. 21ஆம் நூற்றாண்டில் கூடிய கூட்டம் ஒரு நபரை பார்க்க மட்டுமே வந்தது. ஆனால் இயேசுவை சந்திக்க வந்த கூட்டம் இயேசுவின் வார்த்தையை கேட்க வந்தது. ஒரு தலைவன் என்பவன் இயல்பாக மக்களோடு இருக்க வேண்டும் என்று இயேசுவின் தலைமைத்துவம் சுட்டிக்காட்டுகிறது. மக்களோடு மக்களாக இருந்து மக்களுடைய பிணிகளையெல்லாம் தீர்த்து மக்களை கடவுள் வழி செல்ல வைக்க வந்த தலைமைத்துவம் தான் இயேசுவின் தலைமைத்துவம். அன்பால் எல்லாவற்றையும் செய்தார். மக்களிடமிருந்து எதையும் எதிர்பார்க்கவில்லை. இயேசு இன்றைய நற்செய்தியில் சொல்வதை இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்ப நான் சொல்ல விரும்புகிறேன். பரிசேயர்களை பார்த்து சொல்வதை இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்ப சொல்ல விரும்புகிறேன். அரசியல்வாதிகளுடைய, ஆன்மீகவாதிகளுடைய வெளிவேடமாகிய புளிப்பு மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். எந்த ஒரு ஆட்சியும் முடிவுக்கு வரும்போதும், ஒரு நிறுவனத்தின் பணிவாழ்வு நிறைவு பெறும்போதும் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றும் இல்லை, அறியப்படாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றும் இல்லை. நீங்கள் மிகவும் இரகசியமாக பேசப்பட்டது மேல்தளத்திலே அறிவிக்கப்படும் என்று இயேசு சொல்லுகிறார். எனவே இயேசு பரிசேயர்களைப் போல இருக்கின்ற அரசியல் சமய தலைவர்கள், அவர்களுக்கு சவுக்கடி கொடுக்கிறார். உங்கள் உயிரை எடுப்பவர்களுக்கு அஞ்சாதீர்கள், கொன்ற பின் நரகத்தில் தள்ள அதிகாரம் உள்ளவருக்கே அஞ்சுங்கள் என்று இயேசு கூறுகிறார். கடவுள் மேல் உள்ள அச்சம் அன்பால் அரும்ப வேண்டிய ஒன்று. தந்தையாகிய கடவுளிடம் மரியாதையின் நிமித்தம் மகனுக்குரிய அச்ச உணர்வோடும் மகளுக்குரிய அச்ச உணர்வோடும் நாம் உறவு கொள்ள வேண்டும். கடவுள் ஒரு நிர்வாகியோ, அரசியல்வாதியோ, ராஜதந்திரியோ, தண்டிக்கின்ற ஒருவரோ அல்ல. மாறாக அவர் அப்பா, டாடி. கடவுள் என்றால் அன்பு என்று பொருள் என்று யோவான் கூறுகிறார். எனவே கடவுள் அன்பானவர். அவருக்கு அன்பை தவிர வேறு எதுவும் தெரியாது. எனவே அன்பினால்தான் அவரோடு உறவு கொள்ள முடியும். பயம் என்பது எதிர்மறை உணர்வு. பயம் உள்ள இடத்தில் அன்பு இருக்க முடியாது. அன்பு உள்ள இடத்தில் பயம் இருக்கவே இருக்காது. ஆனால் அன்பினால் உந்தப்பட்ட பயம் இருக்க வேண்டும். தலைமையில் இருப்பவர்கள் அனைவரும் வெளிப்படை தன்மையோடு ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்ற இயல்போடு பேச வேண்டும் என்று இயேசு கூறுகிறார். என் வாழ்க்கையை நான் திருப்பி பார்க்கின்ற போது நான் யாருக்கும் பயப்பட்டதில்லை. என்னுடைய குருத்துவ ஃபார்மேஷனிலோ வேறு எதிலோ யாருக்கும் நான் பயப்பட்டதில்லை. தந்திரமாக அல்ல, சுதந்திரமாக எல்லாவற்றையும் பேசுவேன். எந்த அதிகாரத்தில் உள்ளவரையும் வெளியில் யாரிடமும் எதிர்மறையாக பேச மாட்டேன், விவரிக்கவும் மாட்டேன், மொட்டை கடிதாசியும் போட மாட்டேன். ஆனால் தலைவன் தவறு செய்தால் அதனை நேராக சென்று அதனை எனக்குரிய பாங்கோடு வெளிப்படுத்துவேன். அதற்காக நான் தண்டிக்கவும் பட்டேன், தலைமையின் கோபத்தை சம்பாதித்தேன். எனக்கு எந்த பயமும் இல்லை. ஆனால் அன்பினால் உந்தப்பட்ட மரியாதையின் நிமித்தமுள்ள பயம் இருக்கிறது. இயேசு சொல்வதைப் போல இந்த அசாத்திய தைரியம் எனக்கு எப்படி வந்தது என்பதை என் வாழ்விலிருந்து குறிப்பிட விரும்புகிறேன். அப்பொழுது நாங்கள் குடும்பமாக மதுரையில் உள்ள கே புதூரில் வாழ்ந்தோம். அந்த தெருவிலே நான் மிகவும் சிறிய பையன், ஒல்லியாக இருப்பேன். அப்போது நான் டயர் ஓட்டிக்கொண்டு போய்கொண்டிருந்த போது ஒரு கோழி குஞ்சை மிதித்து விட்டேன். அது இறந்து விட்டது. உடனே அந்த தெருவில் இருந்த அனைவரும் பஞ்சாயத்து வைத்தார்கள்.
என் தாய் என்னை அழைத்து, அப்பா, நம்மிடம் பணம் இல்லை, எனவே ஏழையாக இருக்கிறோம், அங்கே வந்து நான் மிதிக்கவில்லை அந்த கோழி குஞ்சை என்று சொல் என்று என்னை சொன்னார்கள். உடனே அதை கேட்டுவிட்டு நான் சென்றேன். பஞ்சாயத்து தலைவர் கேட்டார், நீ அந்த கோழி குஞ்சை மிதித்தாயா என்று. உடனே நான் சொன்னேன், ஆமாம், நான் தான் அந்த கோழி குஞ்சை மிதித்தேன் என்று சொன்னவுடன் என் தாய் என் வீட்டிற்கு அழைத்து சென்று என்னை ஆறத் தழுவி அழுது, உன்னை நான் கெட்ட வழியில் நடத்த பார்த்தேன், உன்னில் கடவுள் இருக்கிறார், நீ இனிமேல் எதற்கும் பயப்படாதே, கடவுள் உன்னோடு இருக்கிறார், நீ உண்மை பேசுவதால், நீ ஏதாவது நீ உள்ளவற்றை உள்ளபடி சொல்வதால் உனக்கு பல வகை எதிர்மறை அம்சங்கள், எதிர்மறையான எல்லா விதமான சிக்கல்களும் உனக்கு ஏற்படும், அதை கண்டு ஒருபோதும் பயப்படாதே, கடவுளுக்கு மட்டுமே பயப்படு என்று சொல்லுவார். எனவே நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த அசாத்திய தைரியத்தை கொடுத்த கடவுள் என்னோடு இருக்கிறார். எனவே அந்த நரகத்தில் தள்ளுகின்ற கடவுளுக்கு பயந்து எல்லோரும் வாழ வேண்டும். தலைமைத்துவத்தில் இருப்பவர்கள் வாழ வேண்டும். அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஆமீன்.